உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியான ஹார்முஸ் நீர்ச்சந்தி தற்போது ஒரு போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஈரான் இந்த வழியை ஆயுதமயமாக்கியுள்ள செய்தி உலகையே அதிர வைத்துள்ளது. இந்த குறுகிய நீர்ச்சந்தி வழியாகத்தான் உலகின் 20% அதிகமான கச்சா எண்ணெய் விநியோகம் நடைபெறுகிறது. இப்போது இது ஒரு பெரும் அச்சுறுத்தலில் உள்ளது. ஈரான் கடலில் கன்னிவெடிகளை விரித்துள்ளதாகவும் கப்பல்கள் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் வெளியாகும் தகவல்கள் கவலை அளிக்கின்றன. இது வெறும் ஒரு பிராந்திய மோதல் மட்டுமல்ல, இது உலக பொருளாதாரத்தின் அஸ்திவாரத்தையே உலுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதன் தாக்கங்கள் என்னவாக இருக்கும்? முதலாவதாக கச்சா எண்ணெய் விலை. இந்த நீர்ச்சந்தி அடைக்கப்பட்டால் ஒரு பேரல் எண்ணெயின் விலை $100 தாண்டி செல்லும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எண்ணெய் கப்பல்கள் செல்வது தடைப்பட்டால் உலகளாவிய விநியோக சங்கிலி முற்றிலுமாக முடங்கிவிடும். எரிசக்தி பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளது. கப்பல்களுக்கான காப்பீட்டுத் தொகை ஏற்கனவே பல மடங்கு உயர்ந்துவிட்டது. இது நுகர்வோர் பொருட்களின் விலையை நேரடியாக பாதிக்கும். உலகளாவிய பங்குச் சந்தைகளில் இது ஒரு பெரும் சரிவை ஏற்படுத்தியுள்ளது. முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒருவித அச்சம் நிலவி வருகிறது. ஈரானின் இந்த ஆக்ரோஷமான நகர்வுகள் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள சவாலாகவே பார்க்கப்படுகிறது. ஈரான் தனது கடற்படை பலத்தை இந்த நீர்ச்சந்தியில் குவித்துள்ளது. இது ஒரு தற்காப்பு நடவடிக்கையா அல்லது நேரடி தாக்குதலுக்கான ஆயத்தமா? சர்வதேச கடற்படைகள் கன்னிவெடிகளை அகற்றும் பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளன. ஆனால் இந்த பணி மிகுந்த ஆபத்து நிறைந்தது. வரலாற்றை திரும்பி பார்த்தால் 1980களில் நடந்த டேங்கர் போர் நமக்கு நினைவிருக்கலாம். ஆனால் அப்போதைய நிலைமையை விட இப்போது ஆபத்து அதிகம். குறிப்பாக இந்தியா, சீனா மற்றும் ஜப்பான் போன்ற ஆசிய நாடுகள் இந்த நீர்ச்சந்தியை தான் பெரிதும் நம்பியுள்ளன. நம்முடைய எரிசக்தி பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இந்தியாவின் இறக்குமதியில் பெரும் பகுதி இந்த வழியாகத்தான் வருகிறது. எனவே ஹார்முஸ் நீர்ச்சந்தியில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் இந்தியாவை பாதிக்கும். உங்கள் ஊரில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வதற்கு இந்த நீர்ச்சந்தி மோதல்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். அமெரிக்காவின் 5வது கடற்படை ஏற்கனவே தயார் நிலையில் உள்ளது. எந்த ஒரு அச்சுறுத்தலையும் முறியடிக்க அவர்கள் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். விமானம் தாங்கி கப்பல்கள் ஹார்முஸ் நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன. இது ஒரு பெரும் போராக மாறுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. மறுபுறம் ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. போரை தவிர்க்க உலக நாடுகள் முயற்சி செய்கின்றன. ஈரானை பொறுத்தவரை இந்த நீர்ச்சந்தி ஒரு பெரிய துருப்புச் சீட்டு. அதன் மூலம் அவர்கள் சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தம் கொடுக்க முயல்கிறார்கள். பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஈரான் தங்களின் எதிர்ப்பை காட்ட இந்த வழியை தேர்ந்தெடுத்துள்ளது. மாற்று வழிகள் உண்டா? சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் சில குழாய் வழிகளை கொண்டிருந்தாலும் அவை நீர்ச்சந்திக்கு இணையாகாது. இந்த தடை நீண்ட காலம் நீடித்தால் அது உலகளாவிய உணவு பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி துறையை பெரிதும் பாதிக்கும். தொழிற்சாலைகளுக்கான எரிசக்தி குறைவதால் உற்பத்தி செலவு உயரும். இது பணவீக்கத்திற்கு வழிவகுக்கும். இதன் விளைவாக அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படலாம். இது சாமானிய மக்களின் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும். கப்பல்கள் தாக்கப்படுவதால் ஏற்படும் எண்ணெய் கசிவு அந்த பிராந்தியத்தின் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாகும். ஏற்கனவே மாசடைந்துள்ள இந்த பகுதி ஒரு பெரும் சுற்றுச்சூழல் பேரழிவை சந்திக்க நேரிடும். இதற்கான இழப்பீடு ஈடு செய்ய முடியாதது. மேலும் இது வெறும் நேரடி போர் மட்டுமல்ல, இணைய போராகவும் மாற வாய்ப்புள்ளது. கப்பல் போக்குவரத்து மென்பொருட்கள் முடக்கப்படலாம். சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் இந்த நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. பிராந்திய போர் வெடிக்கும் அபாயம் உள்ளது. எந்த நேரத்திலும் ஒரு மோதல் ஏற்படலாம் என்ற பதற்றம் நிலவுகிறது. வான்வழி தாக்குதல்களுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஐக்கிய நாடுகள் சபை இந்த விஷயத்தில் தலையிட்டு அமைதியை நிலைநாட்ட போராடி வருகிறது. ஆனால் தீர்வு எட்டப்படாமல் உள்ளது. இந்த நெருக்கடி உலக நாடுகள் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் என்பதை மீண்டும் உணர்த்தியுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறுவது இப்போது ஒரு விருப்பம் அல்ல, அது ஒரு அவசியமாகிவிட்டது. ஆனால் இதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். மின்சார வாகனங்கள் மற்றும் மாற்று எரிசக்திகள் எதிர்காலத்தின் தீர்வாக இருக்கலாம். ஆனால் இன்றைய நெருக்கடிக்கு இது தீர்வாகாது. இந்த போரின் உண்மையான விலை என்ன? அது எரிபொருள் விலை மட்டுமல்ல, அப்பாவி மக்களின் வாழ்வாதாரமும் கூட. ஆயிரக்கணக்கான மாலுமிகள் தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த நீர்சந்தி வழியாக கப்பல்களை செலுத்தி வருகின்றனர். அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. தாக்குதலுக்குள்ளான கப்பல்களில் இருப்பவர்களை மீட்கும் பணிகள் சவாலானவை. இந்த ஆபத்தான சூழலில்
கடற்படைகள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றன. தகவல் போரும் ஒரு பக்கம் நடந்து வருகிறது. இரு தரப்பிலிருந்தும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் உள்ளன. உண்மை எது என்பது மர்மமாக உள்ளது. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீதிகளில் இறங்கி போராட தொடங்கியுள்ளனர். இது அரசியல் மாற்றங்களுக்கும் வழிவகுக்கும். ஒட்டுமொத்த உலகமும் இப்போது இந்த ஒரு சிறு நீர்ச்சந்தியைத்தான் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. இதன் அமைதி உலக அமைதிக்கு முக்கியமானது. ஹார்மூஸ் நீர்ச்சந்தி என்பது ஒரு புவிசார் அரசியல் குறியீடு. அது உலக பொருளாதாரத்தின் பலவீனத்தை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு சிறு தவறு பெரும் பேரழிவை ஏற்படுத்தும். முன்னால் உள்ள பாதை கடினமானது. ராஜதந்திரம் வெல்லுமா அல்லது மீண்டும் ஒரு போர் வெடிக்குமா என்பது காலத்தின் கையில்தான் உள்ளது. ஆனால் கேள்வி இதுதான்: ஒரு நிரந்தர எரிசக்தி தடையை எதிர்கொள்ளும் அளவிற்கு உலகம் உண்மையிலேயே தயாராக இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இது பற்றிய உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.